Good evening to all. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் ஃப்ரிடலாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் செகண்ட் கைண்டு வித் செப்பரபிள் கர்னல் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்போம். என்னென்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஹோமோஜீனியஸ் ஃப்ரிடலாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹோமோஜீனியஸ் இது எஃப்எக்ஸுங்கிற பார்ட் இருக்காது, லாம்டா ஏ டு பின்னு இருக்கும். ஸோ லிமிட் வந்து ஃபைனைட் லிமிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. கர்னல் வந்து செப்பரபிள்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செப்பரபிள்னா என்னது, இது ரெண்டு ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக எழுத முடியும். சரிங்களா? சம் ஆஃப் எனி டூ ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து செப்பரபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ செப்பரபிளாக இருந்தால் தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெரி முக்கியமான ரோல் செப்பரபிள் கர்னல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னது, ஹோமோஜீனியஸ் ஃப்ரிடலாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் செகண்ட் கைண்டு செப்பரபிள் கர்னல். ரைட்டுங்களா? செப்பரபிள் ஆர் டீஜெனரேட் கர்னல்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ என்ன ப்ராசஸ்னால் வெரி சிம்பிள். இப்போ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு y(x) = 0ங்கிறது ஆல்வேஸ் ஏ சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜீரோ சொல்யூஷனை ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஐகன் ஃபங்க்ஷன் ஒரு ரெண்டு இதை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இதில் லாம்டா இன்வால்வ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் லாம்டா இன்வால்வ் ஆகுது. அப்போ அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது லாம்டா ஒரு பிளேஸில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? லாம்டாங்கிறது ஒரு நான் ஜீரோ ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ரைட்டுங்களா? Right. So, the values of the parameter lambda for which the above integral equation has a non-zero solution. Non-zero solution வந்து கிடைச்சிச்சுன்னா அந்த லாம்டாவை தான் என்ன சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட்டா? ரைட். இது முக்கியமானது. சப்போஸ் இந்த y(x) இருக்க அந்த சொல்யூஷன் கிடைச்சிருக்க நான் ஜீரோ சொல்யூஷனை என்ன சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூஸ் ஐகன் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டு தட் லாம்டான்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது ரொம்ப முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? பெரிய லெவலில் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதேமாதிரி இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு இந்த லாம்டா வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். 1 எக்ஸிஸ்ட் ஆகலாம், 2 எக்ஸிஸ்ட் ஆகலாம், 3 ஆகலாம், இன்ஃபினிட்லி மெனி கூட ஆகலாம். சரிங்களா? அது கான்செப்ட். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சரிங்களா? கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும். அதாவது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெத்தட். ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் 2012 2020 கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அதாவது இந்த வேரியபிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது கர்னல் வந்து செப்பரபிளாக மாற்ற முடியும். அதான் இங்கே கான்செப்ட். இது எப்படி எழுதிக்கிறோமா? ஸோ எழுதிக்கிட்டோம். இது வந்து இந்த இன்டெக்ரல் டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ இது என்னதுன்னு பாருங்கள். லிமிட் 0 to infinity e⁻t. சப்போஸ் y(t) சொல்யூஷன் கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது இன்டெகிரபிளாக மாறும். அப்போ ஒரு ரியல் நம்பராக மாறும், ஒரு கான்ஸ்டன்ட். ரைட்டுங்களா? y(t)க்கு வேல்யூ அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக மாறும். அப்போ அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதான் முக்கியமான, இந்த மாதிரி எடுத்து தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதை ஏன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஏங்கிறது இது நான் எடுத்துக்கிறேன், ஏங்கிறது இது நான் தனியாக எடுத்துகிட்டு எழுதிப்பேன். ரைட்டுங்களா? ரைட். மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y(t)ங்கிற பிளேஸுக்கு இந்த y(x)ஐ ரீப்ளேஸ் பண்ணுவேன். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இதில், அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா மிச்சதெல்லாம் ஈஸி, வெரி ஈஸி. இதை மட்டும் நீங்கள் இந்த டெக்னிக் மட்டும் நமக்கு தெரியணும். இது எப்போ பாசிபிள்னா இந்த செப்பரபிள், இந்த கர்னல் செப்பரபிளாக இருக்கணும். செப்பரபிள் இல்லாமல் உள்ளே மாட்டிக்கிட்டோன்னா பிரச்சனை வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே, அதுதான் இதில் மெயின் ரோல். ஸோ கர்னல் செப்பரபிளாக இருந்தால் நம்ம இந்த இன்டெக்ரல் வெளியே இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எடுத்துருவோம். நான் செப்பரபிளாக இருந்தால் உள்ள மாட்டிக்குவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துலாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இதில் விஷயம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் செப்பரபிள் கர்னலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே. இதை நான் ஏன்னு எடுத்துட்டோமா? சரி. இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த இன்டெக்ரலில் இந்த y(x) சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. e⁻t ஆல்ரெடி இருக்குது. y(t)ங்கிற பிளேஸில் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாம்டா e⁻x = t ஏன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, இதில் என்ன ஆகுதுன்னா, 1 செகண்ட், இதில் வந்து லாம்டா கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி ஏ கான்ஸ்டன்ட்டு, அதை மட்டும் வெளியே எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு e⁻t வரல அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கா? ரைட். இப்போது உடனே ஏவை கேன்சல் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, ஏ கேன்சல் பண்ணக்கூடாது. ஏ வந்து கன்ஃபார்மாக நான் ஜீரோ நம்பர்னு தெரிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அதான் இங்கே கேஸே. இந்த வச்சு தான் இங்கே கான்செப்டே ஓடப்போகுது. சரிங்களா? டக்குன்னு கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ ஏயை காமன் எடுப்போம். காமன் எடுத்தால் அது வந்துருமா? ரைட். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வேல்யூ 0னா ஒன்று இது 0 அல்லது இது 0. ரைட்டுங்களா? சப்போஸ் ஏ வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும் பார்ப்போம். ஏ 0னா இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும். சரிங்களா? இந்த வேல்யூ 0 ஆயிரும். சரிங்களா? அல்ல A0 அப்போ A0னா நடக்கும்னா A0னா நடக்கும் பாருங்கள். A0னா இந்த இடத்துல ஏக்கு 0 கொடுப்போம். 0 கொடுத்தானா வரும், அந்த டோட்டலாக இந்த வேல்யூ 0 ஆயிரும்.
அப்போ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக ஜீரோ சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா. அது போக எந்த ஒரு நான் ஜீரோ சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸில் ஏ ஜீரோ ஆச்சுன்னா எந்த ஒரு நான் ஜீரோ சொல்யூஷனுமே கிடைக்காது சரிங்களா. ரைட், இது கான்செப்ட். அப்போது எந்த நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்காதுன்னா ஐகன் வேல்யூஸ் எதுவுமே கிடைக்காது ரைட்டுங்களா. அதான் கான்செப்ட் ஓகேங்களா. ரைட், நோ ஐகன் வேல்யூஸ் ஃபார் திஸ் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சப்போஸ் ஏ ஜீரோ ஆச்சுன்னா. ஆமாம். ஸோ இதான் ஓகேங்களா. இது முக்கியமான சப்போஸ் இந்த சால்வ் பண்ணிட்டே வரீங்க ஏ வேல்யூ ஜீரோ வந்துருச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்காது. அதனால் ஐகன் வேல்யூஸ் இருக்காது, ஐகன் ஃபங்க்ஷன் இருக்காது சரிங்களா. ரைட், இப்போ அடுத்த கேஸ் என்ன பண்ண போனால் சப்போஸ் இஃப் ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ. இப்போ ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ என்ன நடக்கும், ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ இந்த சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இந்த வந்து நான் ஜீரோ சொல்யூஷன் கிடச்சிரும் ரைட்டுங்களா. ரைட், அதுதான் எழுதிப்போம். ஒய் ஆஃப் எக்ஸ் நான் ஜீரோ ஆயிரும். இப்போ ஏ நாட் ஈக்குவல் ஜீரோனா இந்த வேல்யூ ஜீரோ ஆயிரும் சரிங்களா. அப்போ இந்த ஜீரோன்னு எடுத்துகிட்டு லாம்டாவை கண்டுபிடிப்பேன். இதுதான் என்னதுன்னா இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இந்த லாம்டா வேல்யூவை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். லாம்டா வேல்யூ இந்த இடத்துல பற்றி இதில் கொடுக்குறேன். லாம்டா வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிடுது. ஸோ இதுதான் என்னதுன்னா ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம், அல்லது இதோட சொல்யூஷன் சொல்லிக்கலாம், நான் ஜீரோ சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு ஐகன் வெக்டார் கேனாட் பி நெகட்டிவ் ஜீரோன்னு சொல்லியிருப்போம். ஐகன் வெக்டார் வந்து ஜீரோ வெக்டாராக எக்காரணத்து கொண்டு ஆகாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்கே சேம் ப்ராசஸ் ஓகேங்களா. அப்போது இதுதான் என்னதுன்னா இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். இதுதான் என்னது இந்த ஐகன் வேல்யூஸோட ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் ஏக்கு அவங்க ஒன்று எடுத்துருப்பாங்க. ஏக்கு ஒன்று எடுத்து ஒரு சிங்கிளாக கொடுத்துருவாங்க சரிங்களா. ஆக்சுவலாக பொதுவாக என்ன விஷயம்னா ஏக்கு ஒவ்வொரு லாம்டாவை ஃபிக்ஸ் பண்ணிடும். லாம்டாவுக்கு இந்த லாம்டா ஃபிக்ஸ் ஆயிருங்க, இந்த கான்ஸ்டன்ட். இந்த லாம்டாவுக்கு தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த லாம்டாவுக்கு தெர் ஆர் இன்ஃபினிட்லி ஐகன் வெக்டார்ஸ் கிடைக்கும். அது ஐகன் வேல்யூஸ் ஐகன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க, அப்படிலாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இந்த ஒரு லாம்டாவுக்கு எத்தனை சொல்யூஷன் கேட்பாங்க, எத்தனை சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஏங்கிற ஆர்பிட்ரரி கான்செப்ட். ஸோ அது ஏங்கிறது என்னது, ஏங்கிறது எப்படி ஆர்பிட்ரரி கான்செப்ட்ஸ்லாம் மாறும். ஆமாம், ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ தானே. அதாவது ஒய் ஆஃப் டியை மாற்ற இங்கே கான்செப்ட் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் ஏங்கிறது இந்த இடத்துல இந்த ஏன்னா ஒய் ஆஃப் டி இருக்குது சரிங்களா. ஒய் ஆஃப் டி இருக்குது சரிங்களா. ஒய் ஆஃப் டி இங்கே இது கொடுக்கும்போது ஒவ்வொரு ஏ வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ரைட், ஸோ அதனால் தெர் ஆர் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு லாம்டாவுக்கு தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஆர் இன்ஃபினைட் மெனி ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. ரைட், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏக்கு ஒன்று எடுத்துகிட்டு 2e power x e square minus 1 அதாவது டோட்டலாக இது ஒன்று. ஸோ e power x தான் இதுக்கு ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிருவாங்க சரிங்களா. எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. ஸோ e power x இஸ் த ஒன் ஆஃப் த ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிருவாங்க ரைட்டுங்களா. ஸோ இது முக்கியம். ஐகன் வேல்யூஸ் முக்கியம், ஐகன் ஃபங்க்ஷன் முக்கியம் சரிங்களா. இதை பற்றி டீல் பண்ணுறது இந்த செக்ஷன் ஓகேங்களா. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ரைட்டுங்களா. அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன் செட்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரும் ஓகேங்களா. ரைட், இப்போ பாருங்க ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் சரி பார்ப்போம். என்ன பண்ணுறோம் ஓகே. ஆக்சுவலாக இது வந்து கர்னல் வந்து செப்பரபிளாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா. ஓகே, அதாவது செப்பரபிள்னால் அது வெளியே எடுத்துல இன்டெகிரேஷன் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக இது ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னு எடுத்தாச்சா, ஏன்னு எடுத்துகிட்டேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த மாதிரி மாறிடும் சி சரிங்களா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண இந்த இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, இந்த இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நோன் மெத்தட் ரைட்டுங்களா. ஏன்னா இது ஒன்று தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால் எல்லாருமே கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ரைட்டுங்களா. அது டிஎன் செட் சொல்லவே வேண்டாம் ரைட்டா. ஸோ இந்த வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அது அப்படியே இன்டெகிரேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது லாம்டா, இது 3t - 2, இது வந்து 3t - 2 கரெக்டாக. அவ்வளோதான். இந்த லாம்டா கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி போட்டுறோம். இதை அப்படி டியை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம் சரிங்களா. இன்டெகிரேட் பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருது. இந்த இன்டெகிரல் வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போது டோட்டலாக ஏ வேல்யூ 0 ஆச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா ஒய் ஆஃப் எக்ஸ் 0 ஆயிடுச்சு. ஒய் ஆஃப் எக்ஸ் 0 ஆச்சு. அப்போ இதுக்கு என்ன ஆச்சுன்னா 0 சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் என்னது, இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன், இட் ஹாஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் ஒன்லி அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கும் லாம்டாவுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் போச்சு சரிங்களா. இப்போ இது லாம்டா எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது, லாம்டா எப்படி இருந்தாலும் இதுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க ரைட்டுங்களா. எந்த லாம்டாவுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கேட்பாங்க.
ஸோ லேம்டா எந்த லேம்டா கொடுத்தாலும் நான் ஜீரோ கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா. ஓகே. ஸோ ஆமாம், இதை வந்து இப்போ கர்னல் வந்து செப்பரபிளாக இருக்கும். ஸோ வெளியே எடுத்து தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இருக்குது, இதை அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இது ஏன்னு எடுத்தாச்சு, இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். இதை sin 2a ஃபார்முலா 2 sin a cos a ஃபார்முலா போட்டு இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துடும் ஆன்சர். ரைட்டுங்களா. இப்போ இதுலேயும் பாருங்கள் ஏ வேல்யூ 0 ஆச்சு. இப்போ ஏ வேல்யூ 0 என்ன ஆகும், ஏ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ண y of x 0 இருக்கும். அப்போது பிகாஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும், நான் ட்ரிவியல் கொடுக்கவே முடியாது. அப்போ எந்த ஒரு லாம்டாக்கும் நான் ட்ரிவியல் கொடுக்கவே முடியாது சரிங்களா. அப்போது ஐகன் வேல்யூஸே இந்த இதுக்கு கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஹஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் லாம்டாக்கு 1 கொடுத்தா நான் ட்ரிவியல் கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க. கிடைக்காது சரிங்களா. கிடைக்காது. 2க்கும் கிடைக்காது. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கிடைக்காது ரைட்டுங்களா. ஸோ எல்லா சிக்கும் கிடைக்காது ரைட்டுங்களா. ஸோ நோ வேல்யூஸ் ஆஃப் எந்த ஒரு லாம்டா கொடுத்தாலும் என்னது நான் ஜீரோ கொண்டு வரவே முடியாது சரிங்களா. அதாவது எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் இது 0 ட்ரிவியல் சொல்யூஷன் தான். அவ்வளோதான் கான்செப்ட். இது கான்செப்ட் என்னது, எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர், எல்லா நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்க்கு இதுக்கு என்ன ட்ரிவியல் மட்டும் தான் இருக்கும், நான் ட்ரிவியல் கொடுக்கவே முடியாது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ரைட்டுங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி இது கொஞ்சம் எலாபரேட்டாக போகும். ஆக்சுவலாக என்னென்னா கர்னல் வந்து செப்பரபிள், ஆக்சுவலாக நான் செப்பரபிள் சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஃபங்க்ஷன், ப்ராடக்ட்டில் 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஓகேங்களா. அதான் 2 சம் ஆஃப் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது செப்பரபிள் தானேங்க, இது ஒரு செப்பரபிள் சம்மாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சம்முலேயும் இது ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. ஸோ செப்பரபிள் தான் ரைட்டுங்களா. ரைட். இது கர்னல் வந்து செப்பரபிளாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நான் இது 2 இன்டெக்ரலாக ஸ்பிட் பண்ணிடுறேன் அவ்வளோதான். ஸோ 2x வெளியே எடுத்துக்கி போட்டு t y of t dt எடுத்துக்குவேன். அப்போ இந்த இன்டெக்ரலில் நான் ஏன்னு எடுத்துக்குவேன், இந்த இன்டெக்ரலில் நான் பின்னு எடுத்துகிட்டு அப்படியே சேம் ப்ராசஸ், வேறு ஒன்றுமே கிடையாது, அதே ப்ராசஸ் தான் சரிங்களா. இது ஏன்னு எடுத்துட்டேன். இது அப்போ எனக்கு y of x எனக்கு இதுதான் ஃபஸ்ட் இன்டெக்ரல் இது. அப்போ நான் ஃபஸ்ட் இன்டெக்ரல் நான் டீல் பண்ணணும். இப்போ t y of t dt, y of tன்னு இந்த இதை அப்படியே நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டு அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து நிற்கும் கடைசியில் சரிங்களா. இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இதை இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி பின்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் பார்ட் பின்னு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த y of x இது அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரேன். சால்வ் பண்ணிவிட்டு வந்தால் எனக்கு ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கிடச்சதை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், செகண்ட் கிடச்சது இந்த மாதிரி எழுதிட்டேன் சரி. இது ஏ, இது பி ரைட்டுங்களா. இது வந்து இந்த எழுதியிருக்கேன் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு கேஸில் கிடச்ச வேல்யூ இது சரிங்களா. இது வந்து செகண்ட் கேஸில் கிடச்ச பி வேல்யூ. அதை அப்படியே எழுதிட்டு இதுக்கு நான் சொல்யூஷன் தேட போகிறேன். இப்போ நமக்கு என்ன தேவை, ஏயும் பி தானே கண்டுபிடிக்கணும், இல்லை லாம்டா ஃபிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு, இல்லை ஏயும் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு இது ஏன் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டெப் தான் நிறைய பேருக்கு தெரியாது, எதனால் அப்படிங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தேட போகிறோம். இது பாருங்கள், இதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தேட போகிறோம். அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுமே 0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே 0 ஆச்சுன்னு ஆகும், ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போது ரெண்டில் அட்லீஸ்ட் ஒன்று நான் ஜீரோ ஆகாத மாதிரி, நான் ஜீரோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பார்த்தா தான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த காலம் வெக்டரில் வந்து ரெண்டுமே 0 ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அது எப்போ ஆகும், இந்த டிடர்மினன்ட் வேல்யூ 0 ஆச்சுன்னா. அதான் ஆக்சுவலாக நமக்கு தெரியும்ல. சப்போஸ் AX = 0ன்னு வச்சுக்கோமே. ஸோ இது ஒரு n x n மேட்ரிக்ஸு, இது n x 1 காலம் வெக்டர்னு வச்சுக்கோமே. ஸோ சப்போஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன பண்ணுவோம், டிடர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பாக 0 ஆகணும். ஸோ அந்த தான் இங்கே பண்ணுறேன். ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு இது நான் ட்ரிவியலாக கிடைக்கணும்னா இது இந்த டிடர்மினன்ட் வேல்யூ கம்பல்சரி 0 ஆகணும் சரிங்களா. ஆக்சுவலாக எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் எம்எஸ்சி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் படிக்கும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் போடுறாங்க, 0 போட்டிருக்காங்க டிடர்மினன்ட்டு, அதை சால்வ் பண்ணிடுவேன், ஆன்சர்லாம் வந்துடும். இந்த இந்த இடம் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப காலமாக எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் எப்போ லீனியர் அல்ஜிப்ரா புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, வாட் ஹேப்பன்ஸுங்கிறது எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு சரிங்களா. ரைட். ஸோ எதனாலும் இப்போ புரிஞ்சிருச்சா, எதனால் டிடர்மினன்ட் வேல்யூ 0ன்னு புரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. ரைட். அவ்வளோ. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணி லாம்டாக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தானே, அப்போ ஒன்றே போதும் சரிங்களா. இப்போ லாம்டா = -3 எங்கே செய்வேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவேன், இந்த ஏபியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக அந்த 0 = 0 வந்துடும். அப்படின்னா அர்த்தம் 2 ஈக்குவேஷனும் ஒன்று தான். ஓகே. ஸோ ரெண்டுமே இதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் அர்த்தம் சரிங்களா. அப்போ AC = Bன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ உங்களுக்கு ஏ கிடச்சிருச்சு, லாம்டா கிடச்சி. இது அப்படியே இந்த இடத்துல சொல்யூஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இந்த இருக்குல்ல, இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். லாம்டாவுக்கு -3, பிக்கு பதில் ஏ கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டாச்சுன்னா என்ன கிடச்சிரும்னா இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுதான் என்னதுன்னா
ஐகன் வேல்யூஸ். ஆக்சுவலாக இதுதான் ஐகன் வேல்யூஸ் வந்து இது லாம்டா ஈக்குவல் டு -3 சரிங்களா. ஸோ இது கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன் வந்து இது ரைட்டுங்களா. ரைட், இப்படி எடுத்துக்கலாம், 6a எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஏக்கும் என்ன கிடைக்கும், there are infinitely many ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும், ஐகன் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம கன்க்ளூஷன் வந்துடும். ஓகேங்களா. ஓகே, ஸோ சரிங்க சார். இப்போது போன கொஸ்டின்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, போன கொஸ்டின் 4 லைனில் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகும்போது உங்களுக்கு சம் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. இதை உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது சரிங்களா. இது வந்து சிஎஸ்ஏல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டுக்கு எக்ஸாம், சிஎஸ்ஏர் எக்ஸாம் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். கேட்லேயே இதே தான் சரிங்களா. ஸோ நம்ம சிஎஸ்ஆர் கேட்டில் பண்ணும்போது பண்ணணும். பட் நமக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்கும்போது அது சிஎஸ்ஆரில் விவரமாக கேட்பாங்க. அந்த அட் த பாயிண்ட் கொடுக்கும்போது ஒரு நம்பராக இருக்கும், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டுங்களா. புரியுதுங்களா. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஒய் ஆஃப் 1ன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பர் வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. சிஎஸ்ஆர் அலாட்டாக அதை அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இருக்குல்ல இது சொல்யூஷன் சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, x². செகண்ட் ஆப்ஷன் x² + x. தேர்ட் ஆப்ஷன் 2x² - x. ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது சொல்யூஷன் தானே, 4மே சொல்யூஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். சொல்யூஷன்னா அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. இது சொல்யூஷனாக இருந்தால் அதை ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. ஸோ எம்சிக்யூவில் அப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்ம வரணும். இப்படிலாம் உட்காந்து சால்வ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் அந்த கொஸ்டினை மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி 2 இன்டெக்ரலாக வரும்போது நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஓகே. ஸோ இதுவும் பெரிய கொஸ்டினாக போகும். ஏன்னா இங்கே sin a + b போடும்போது 2 இன்டெக்ரலாக ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து வேரியபிள் செப்பரபிள் தான் ரைட்டுங்களா, பண்ணிடலாம். ஸோ இதுதான் சேம் கான்செப்ட். பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஸோ என்னென்னா இந்த இது மாதிரி கிடச்சிருச்சு. இதை வந்து ஏன்னு எடுத்துருப்பேன், இதை பின்னு எடுத்துகிட்டு ஏ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். இது ஏ எடுத்துட்டேன்னா ஏயில் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஜஸ்ட்டு இன்டெகிரேஷன் தான். ஓகேங்களா. sin 2a cos 2a ஃபார்முலா போட்டு அழகாக கொண்டு வந்துடுவேன். இப்போ எனக்கு இந்த ஏசி ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடச்சிச்சு. அதேமாதிரி பி இன்டெகிரல் இந்த பி இது பின்னு எடுத்துக்கிட்டு அதே ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அதே ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும் சரிங்களா. அப்போ அந்த ஏயும் பி நான் சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா. எனக்கு ஏ வந்து ஏயும் பி நான் சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா. இதை எழுதியிருக்கேன். இதான் ஏ, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடச்சது ஏ, செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சது பி சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இதுதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஏக்குள்ளே பியை கொடுத்து பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வரும் சரிங்களா. அதனால் நம்ம அதே வேண்டாம், நம்ம இதான் லீனியர் அல்ஜிப்ரா ப்ராசஸே பண்ணிடுவோம் சரிங்களா. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டு ஃபார் இது நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் ஏபிக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகணும். அதை அப்படியே சால்வ் பண்ணி நமக்கு லாம்டா கிடச்சிரும், +or-1/λ சரிங்களா. ரைட். ஸோ அப்போ இந்த லாம்டாக்கு என்னென்னா ஐகன் நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த லாம்டாவை வச்சு இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஏசி ஈக்குவல் பி, அதாவது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு ரைட்டுங்களா. அதே மாதிரி அடுத்தது அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏபி அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணணும், இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ லாம்டாக்கு 1/π கொடுத்துருவேன், பிக்கு ஏன்னு கொடுத்தா எனக்கு sin x + cos xன்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கிடச்சிருக்கா. ரைட். அதே மாதிரி y = -1/π இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் சால்வ் பண்ணி இங்கேயும் எனக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ 2 ஈக்குவேஷனும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ a = -bன்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அந்த ஈக்குவேஷனில் லாம்டாவுக்கு பதில் -1/π, ஸோ பிக்கு பதில் -a கொடுக்கும்போது இந்த மாதிரி கிடச்சிரும் சரிங்களா. அப்படி காமனாக எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இதுதான் ஐடியா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கேட் 2005 கேட்ட கொஸ்டின், எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது வந்து வெரி லென்த்தி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அது வந்து சால்வ் பண்ண முடியும்ல, ஒரு 4 மணி நேரம் ஆகும் உட்காந்து. ஆக்சுவலாக அந்த கர்னலில் வந்து இந்த மாதிரி 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, அப்போ 2 இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் ஆகிரும். 0 to x, x to π. ஓகேங்களா. அப்போ இது வச்சு கொடுப்பாங்க. அப்போ மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கும்.
இந்த மாதிரி வரும்போது இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக என்னென்னா இதை வந்து நம்ம ஓடிஇ கொண்டு போவோம். ஓகே, இதை வந்து ஓடிஇ கொண்டு போவோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒய் டேஷ்னு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எப்படி டிஃப்ரென்ஷியேஷனா லிப்னிட்ஸ் ரூல் இருக்குல்ல, ஒரு லிப்னிட்ஸ் ரூல் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், லிப்னிட்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க, டி/dx ஆஃப் இந்த இது. ஓகேவா, இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா வெரி சிம்பிள். இதெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம். இந்த இதை உள்ளே கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக இதில் கிடைக்கும், இல்லை இதில் கிடச்சிரும். ரைட்டுங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பற்றி இதில் போய் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். டீக்கு பதில் அப்பர் லிமிட் பீட்டா ஆஃப் எக்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த பீட்டாவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். போட்டாச்சு அப்பர் லிமிட். அடுத்து மைனஸ் லோயர் லிமிட். அதே மாதிரி எஃப் ஆஃப் இந்த டீக்கு பதில் இந்த லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இந்த லோயர் லிமிட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுருவோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இது சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், இது இன்டெக்ரலில் மாற்றக்கூடாது. என்ன பண்ணணும், டீக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். டீக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ், அப்போ எக்ஸ் பவர் 4ன்னு மாறிடும். சரி மொதல் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3 மட்டும் கிடைக்கும், 3 கிடைச்சிரும். நீங்கள் செகண்ட் பண்ணும்போது அதை பண்ணணும். சரிங்களா, செகண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த டீக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். 3x மைனஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4ஆக மாறிடும், எதுவுமே மாறாது. அப்புறம் இந்த இதை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் போடும்போது 2xன்னு கிடச்சிரும். அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் டீக்கு பதில் எக்ஸ் போடுவீங்க, போட்டுட்டு அந்த எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் 1 கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி அங்கே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி அதை பெருசாக போகும். சரிங்களா, அது வர முடியாது. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் ஓடி வந்து நிற்கும். இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டர்ம் லிவோலிஸ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும் ஓடியில், ஒரு ஸ்டாண்டர்டு ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இதோட கேட் எக்ஸாம்லாம் கேட்டாங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் பலமுறை கேட்டிருக்காங்க. ஸ்டர்ம் லிவோலிஸ் ப்ராப்ளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓடிஇ. சரிங்களா, ஸோ அதை அப்படி சால்வ் பண்ணி லாம்டாக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்படியே ஒரு 4 கேஸ் போகும். சரிங்களா, லாம்டா சிக்குள்ள 1 இருந்தால் என்ன வரும், லாம்டா பிளேஸில் அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் என்ன வரும், அந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்தான்னு சொல்லி ஒரு 4 கேஸ் போட்டு இந்த மாதிரி சம் கொஞ்சம் பெருசாக போகும். சரிங்களா, இதை பற்றி இந்த சம்மை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, அது வந்து பெரிய லென்த்தி சம்மாக இருக்கும். சரிங்களா, அந்த கர்னலை எப்படி சூஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கர்னலை ஸ்பிட் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். சரிங்களா, ரைட். அடுத்து நீங்கள் இதெல்லாம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து இந்த ஒரு சிங்கிள் இன்டர்வல்லே முடிச்சுருவோம். இதெல்லாம் இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க வருதான்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இது நோ ஐகன் வேல்யூஸ், இதெல்லாம் நீங்களே போட்டுக்கலாம். வெரி சிம்பிள். ரைட்டுங்களா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸ் ப்ளஸ் டீன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் டீன்னு இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், சிம்பிளாக இருந்துடும் ஆன்சர். அடுத்து இது கேட் 2007 கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின். அந்த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ஃபாங்கிறது இந்த இடத்துல லாம்டாவை தான் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா வேல்யூ 1 வரும். சரிங்களா, ஜிஎஸ் 2014 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இது முக்கியமானது, அதாவது கேரக்டரிஸ்டிக் நம்பர், கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ எத்தனை கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஐகன் வேல்யூஸும் கிடைக்காது. சரிங்களா, இது பார்த்துக்கணும். ரைட்டுங்களா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் இருக்குன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஃப்ரிடலாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட் வித் செப்பரபிள் கர்னல். அதாவது என்னென்னா இப்படி இருக்கும். அதாவது ஒய் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பார்ட் இன்வால்வ் ஆகும். நான் ஹோமோஜீனியஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு நான் ஜீரோ பார்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். லாம்டா இன்டெக்ரல் ஏ டு பி செகண்ட் கைண்ட் தானே போட்டிருக்கோம். ஆமாம், செகண்ட் கைண்ட் தானே போட்டிருக்கோம். 0 to a to b. இங்கே கர்னல் ஆஃப் எக்ஸ் கமா டி ஒய் ஆஃப் டி டிடி. சரிங்களா, இந்த பார்ட் இப்போ இந்த வேல்யூ 0ன்னு வச்சு போட்டுருக்கோம். இந்த வேல்யூ வந்து நான் ஜீரோ ஆனால் என்ன பண்ணணும், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, அவ்வளோதான். இன்னொரு 2 வீடியோவில் முடிஞ்சிடும். சரிங்களா, இது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணுவோம், அந்த வோல்டர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, அதில் ரெசோலன்ட் கர்னல் வச்சு முடிச்சுருவோம். சரிங்களா, அவ்வளோதான். ஒரு 2-3 வீடியோஸில் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். சரிங்களா, இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.